ஆத்ம வணக்கம். நம்ம வாழ்ற காலத்துல பிற உயிர்களுக்கு நல்லது மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு உயிருக்கும் கெடுதல் நினைக்கல. இந்த மாதிரி அன்பு உள்ளத்தோட இருந்தா நம்ம முக்தி அடைய முடியுமா, பிறவா நிலை அடைய முடியுமா? இத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட லைஃபுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான விஷயம் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம அதிகமா புண்ணியம் பண்ணாலும் மறுபிறவி எடுப்போம், அதிகமா பாவம் பண்ணாலும் மறுபிறவி எடுப்போம். இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வாழ்ற காலத்துல அதிகமா நல்லது பண்ணிட்டே வந்தா உடனெல்லாம் முக்தி அடைஞ்சிட முடியாது. அதுக்கான விளக்கம் தரம் பாருங்க. இந்த மனித உடம்பு இது முதல் பிறவி கிடையாது. 84 லட்சம் பிறவிகள் எடுத்துதான் நம்ம இந்த மனித உடம்புக்கு வந்திருக்கோம். இந்த 84 லட்சம் பிறவிகளை நம்ம ஒரு நல்ல கர்மாவும் பண்ணியிருப்போம், கெட்ட கர்மாவும் பண்ணியிருப்போம். அது நம்ம யாருக்கும் தெரியாது. அப்போ நம்ம வாழ்ற காலத்துல ஜீவ காரணத்தோட அன்பு உள்ளத்தோட பிற உயிர்களுக்கு தீங்கு நினைக்காம நல்லது பண்ணும் பொழுது இந்த 84 லட்சம் பிறவிகளை செஞ்ச கர்ம வினை படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த படிப்படியா குறைஞ்சுக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய இப்ப மனிதனோட வாழ்க்கையில இப்ப நம்ம வாழ்ற காலத்துல உங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னா அது பெரிய கல்லு விழுறதுக்கு பதிலா சின்ன தேங்காய் விழும். இதுக்காக தான் நம்ம பிற உயிர்களுக்கு நன்மை பண்றோம், அதிகமா புண்ணியத்தை சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி புண்ணியம் சேர்க்க 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 நம்ம அந்த முக்தியை நோக்கி போக போக ஆரம்பிப்போங்க. முக்தி அடையறது எப்படின்னு சொல்றேன், வீடியோவா கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ நான் புண்ணியம் பண்ணி முக்தி அடைய முடியாதான்னு கேட்டீங்கன்னா அடைய முடியும். ஒரு சிலரால மட்டும்தான் முடியும். அந்த ஒரு சிலருக்கு மனித பிறவி இப்போ ஒரு பத்தாவது ஜென்மத்திலேயே அவங்களுக்கு மனித உடம்பு கிடைச்சிருக்கலாம், இல்ல 2வது ஜென்மத்துல கூட மனித உடம்பு கிடைச்சிருக்கலாம். அவங்க போன ஜென்மத்துல பண்ண கர்ம வினை கம்மியா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு நல்லுள்ளத்தோட இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த முக்தியை நோக்கி போயிடுறாங்க. நம்ம எப்படி வந்தோம், நம்ம என்னென்ன கர்மம் பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கும் தெரியாது. அதுக்காக தான் நம்ம வாழ்ற காலத்துல புண்ணியம் பண்ணணும். இந்த மாதிரி புண்ணியம் பண்ணிக்கிட்டே வர வர இந்த ஒரு பிறவிலனா கூட அடுத்த பிறவி உங்களுக்கு ஒரு நல்ல பிறவியா கிடைச்சு அந்த அன்பு உள்ளத்தோட அடுத்த பிறவி கிடைக்கும். இப்போ நீங்க புண்ணியம் ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டு வரீங்க. இப்ப நான் ஆன்மீகத்துல நல்ல ஈடுபாடா இருக்கீங்க. இந்த ஆன்மீகத்துல ஈடுபாடா இருக்கும் போது புண்ணியம் பண்ணும்போது அடுத்த பிறவி உங்களுக்கு இதே ஆன்மீகத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சீக்கிரமா அடுத்த ஜென்மத்திலேயே முக்தி அடைஞ்சிருவீங்க. இப்போ எப்படி முக்தி அடையிறது, நானு என்ன பண்ணா முக்தி அடைய முடியும்னு கேட்டீங்கன்னா நீங்க தர்மமும் பண்ணணும், நீங்க தியானமும் பண்ணணுங்க. தர்மமும் தியானமும் நல் உள்ளத்தோடும் அந்த இறை சிந்தனையில எவன் இருக்கிறானோ அவன் மட்டும்தான் முக்தி நிலையை அடைய முடியும். ஏன் தர்மமும் தானமும் பண்ண சொல்றேன்னா, நீங்க ஆல்ரெடி நீங்க தர்மம் பண்ணும் பொழுது உங்களுடைய கர்மவினை பாதி குறைஞ்சிருக்குங்க. நீங்க இந்த தவம் தியான பயிற்சி பண்ண இன்னும் அந்த கர்மவினை ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிடும். நம்மளுடைய குருமார்கள் சொன்ன கிரியா யோகம், அஷ்டாங்க யோகம், தவம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கர்மவினை நீங்க ஆல்ரெடி ஒரு நல்ல விஷயம் பண்ணி அதிகமா புண்ணிய கர்மம் செஞ்சு பாதி குறைஞ்சிருக்கும். நீங்க இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு யோக பயிற்சி தியான பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுடைய கர்மவினை டோட்டலா அது ஒரு கம்மியாகி டைரக்டா நீங்க வாழ்நாள்ல தினமும் பண்ண 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 இந்த தியான பயிற்சியும் ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணீங்கன்னா டைரக்டா காட் கூட கனெக்ட் ஆகி அந்த பிரவா நிலைன்ற நோக்கி போறீங்க. சீக்கிரமா அந்த முக்தி நிலைய நோக்கி போறீங்க. இப்படிதாங்க நம்ம அந்த ஒரு முக்தி நிலையை அடைய முடியும். ஆனா நம்ம எப்பயுமே கருணை உள்ளத்தோட இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ ஒரு நாள் உங்ககிட்ட பணம் இருந்திருக்கும், யாராவது கேட்டா கொடுத்திருப்பீங்க, வேற யாராவது வாங்கி கொடுத்திருப்பீங்க. நீங்க மனிதர்களுக்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சின்ன காகத்துக்கும் ஒரு எறும்புக்கு கூட பண்ணலாம். ஆனா எல்லா டைமும் நம்ம அந்த அன்பு உள்ளத்தோட நம்ம யாரும் இருக்கிறது இல்லை. இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு ஒர்க் பிஸியா இருக்கும், இந்த ஸ்ட்ரெஸ் வரும், வீட்டுல பிரச்சனை வரும், இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அதுக்குதான் தியானம் பண்ணணும். நீங்க தியானம் பண்ண பண்ண உங்களுடைய ரூட் கிளியர் ஆயிடுங்க. கிளியர் ஆயிட்டா காட் கிட்ட இருந்தே உங்களுக்கு கைட்னஸ் வர ஆரம்பிக்கும். எதை எப்படி பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த சிந்தனை வந்துகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி சிந்தனை வர வர நம்ம மைண்ட் கெட்ட விஷயத்த யோசிக்காது. எப்பயுமே அந்த ஒரு பாசிட்டிவான திங்கிங் மட்டும்தான் இருக்கும்.
யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டோம். இந்த மாதிரி பண்றதுக்கு தான் நம்ம தானமும் பண்ணணும், தியானமும் பண்ணணும். அன்பு உள்ளத்தோட பிற உயிருக்கு நன்மையும் பண்ணணும். நம்ம இந்த தியானத்து பண்ண 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 நம்ம உடல், நம்மளுடைய ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா இது எல்லாம் ஒன்னாயிடும். ஜீவாத்மான்றது நம்மளுடைய மனசு. ஆக்சுவலா நம்ம ஆத்மா போயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆத்மா போல ஜீவாத்மா, ஜீவாத்மா தான் அது உண்மையான நமக்கு இறந்ததுக்கு அப்புறம் போறது. இந்த ஆத்மா இப்படியே இருக்கிறது தான் ஜீவாத்மா தான் அப்போ உண்மையான இது. நம்ம இந்த தியானம் பண்ண பண்ண ஒருநிலை, நம்மளுடைய மனசு ஒருநிலை பட 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 நம்ம உள்ள முருகி நம்ம அந்த இறைவன் காலடியில போய் சேருவோம். இதுதான் உண்மையான விஷயங்க. சில பேர் நான் லைஃப்ல நல்லா நல்லது மட்டும் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னுவாங்க. ஆனா அவங்க நல்லது பண்ணல, அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. இதுதான் உண்மையான விஷயங்க. அதனால நீங்க வாழ்ற வரைக்கும் பிற உயிர்களுக்கு நல்லதும் பண்ணுங்க, கூடவே சேர்த்து தியானமும் பண்ணுங்க. எல்லாரும் பிறவா நிலையை நோக்கி போலாம். தியானம்ன்றது நார்மலா இருக்கிறது கிடையாது. ஒரு சில சக்தி வாய்ந்த தியானம் கத்துக்கலாம், இல்ல தவ பயிற்சி பண்ணலாம். ஒரு மினிமம் 1 மணி நேரமாவது உட்காந்து தியானம் பண்ற மாதிரி உங்களை ஃபர்ஸ்ட் தயார்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி தயார்படுத்திக்கினா மட்டும்தான் நீங்க உங்களை ரியலைசேஷன் பண்ண முடியும். நீங்க யாருன்றத கண்டிப்பா உணர முடியுங்க. இந்த வீடியோ மிக பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் காத்திருங்க. தேங்க்யூ கைஸ்.